இங்க ஒரு அம்மா காலையில சமைச்சு வச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்காக எழுப்புறாங்க. அந்த குட்டி பொண்ணு எழுந்து நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், ஃபீஸ் கட்டாதனால என்ன கிளாஸ்க்கு வெளியே நிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க புருஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டாம இருக்கு, வீட்டு வாடகை வேற தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷன் கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவங்க புருஷன் நெட்டை குடிச்சிட்டு வந்து குடிச்ச போதையில வாந்தி எடுத்துட்டு பட்டு தூங்கிடுறான். இதே மாதிரி 2-3 நாள் பொறுத்து பார்த்த இந்த அம்மாவும் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்றதுனால வேற வழி இல்லாம டெய்லி ஒருத்தவங்க கூட பைக்ல ஏறி போறாங்க. இப்ப அந்த பசங்களுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு, வீட்டு வாடகை கொடுத்தாச்சு, இவங்களும் டெய்லி வேலைக்கு போற மாதிரி பேக் மாட்டிக்கிட்டு ஒருத்தர் கூட ஏறி போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த பசங்க அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நீ வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ் சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போய் காட்டுறாங்க. அவரும் நான் வாங்கி கொடுத்தனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நல்லா இருக்கு உன் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாரு. அங்க பார்த்தா புது போனு, புது டிவி, புது ஃபேனு, இது எல்லாமே இந்த வீட்டுல நிறையவே மாறி இருக்கு. எல்லாமே வீட்டுல புதுசா இருக்கிறத பாக்குற இவரும் இவ பேக் மாட்டிட்டு எங்க தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அவங்க பொண்டாட்டி ஒருத்தர் கூட பைக்ல ஏறி போறத பாத்துறாரு. அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வந்த உடனே இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்களும் நான் சொல்லும்போது நீ கேட்டியா, நீ யாரு என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நீ வழிய விடலனா அசிங்கப்பட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு பொண்டாட்டி கிட்ட நான் ஒழுங்கா இருக்கேன், வேலைக்கெல்லாம் போறேன், நீ இதுக்கப்புறம் எங்கேயும் வேலைக்கு வெளியே போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்த நாள் இவரும் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வேலைக்கு போக ஆரம்பிச்சிடாரு. இதுக்கப்புறம் அவரு குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி தரது, ட்ரெஸ் வாங்கி தரது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிறாரு. குடிக்கவும் போறது கிடையாது. சரி, தன்னோட புருஷன் திருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் வெளியே எங்கேயும் போகாம வீட்லயே எம்ப்ராய்டிங் போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்த அவங்களோட புருஷனுமே ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. திடீர்னு ஒரு நாள் அவங்க புருஷங்காரன் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து பிசிஓல போயிட்டு ஒருத்தருக்கு இந்த பொண்ணு கால் பண்றா. தேங்க்ஸ்ண்ணா நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே போன் பேசுறா. அவரும் சிஸ்டர் இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க வீட்டுக்காரர் திருந்துட்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. ஆக்சுவலா இவங்க தன்னோட ஹஸ்பண்ட் திருந்தணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு தப்பான தொழில் பண்ற மாதிரி அவங்க வீட்டுக்காருக்கு காட்டியிருப்பாங்க.